எல்லாருக்கும் வணக்கம். ராம் சினிமாவுக்கு வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். 3 BHK குடும்பத்தார் இங்கே வந்து படம் பார்க்க வந்திருக்கோம். அருண் விஸ்வா ப்ரொடியூசர், என்னுடைய இளம் டைரக்டர் ஸ்ரீ கணேஷ், தேவயானி மேம் 28 வருஷத்துக்கு வந்து சூரியவம்சத்துக்கு அப்புறம் மறுபடியும் நடிக்கிறோம். இந்த படம் வந்து நாங்கள் முதல்ல வந்து கால் ஷீட் கொடுக்கும் போதே பிளான் பண்ணி படம் ரிலீஸ் ஆன பிறகு தியேட்டருக்கு அட்லீஸ்ட் ஒரு வாரம் ப்ரொமோஷனல் ஆக்டிவிட்டி ஈடுபடுறோம். அப்போதான் பட தயாரிப்பாளருக்கு அது நல்லா இருக்கும். நம்ம போய் பார்க்கும்போது ஆடியன்ஸில் பார்க்கும்போது இந்த படத்தை பற்றி நம்ம ஆர்டிஸ்ட் வந்து பேசும்போது நல்லா இருக்கும்னு சொல்லி தியேட்டருக்காரங்களுக்கும் ஒரு உந்துதலாக இருக்குன்ற காரணத்துக்காக எல்லாருக்கும் வந்து பிஸியாக இருந்தால் கூட படம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் வேற வேறு படத்துக்கு போகிறவங்க தான் இது வரணும்னு சொல்லி ஒரு 1 வீக் இதை பண்ணிவிட்டு அப்புறம் சென்னையில் திருப்பி ஒரு பெரிய ப்ரெஸ் மீட் வைக்கலான் இருக்கோம். ப்ரெஸ் மீட் தான் இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு தான். வேறு ப்ரெஸ் மீட் தனிப்பட்ட முறையில் கொடுத்துருக்கோம். இது வந்து கலை உலக ப்ரெஸ் மீட்டு. அதனால் உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. மீண்டும் உங்களை சந்தித்த மகிழ்ச்சி. அது தியேட்டரில் வந்து படம் சவுண்டெல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சார். எல்லா தியேட்டரும் பார்த்துட்டு வரோம். இங்கே ரொம்ப குவாலிட்டி வெரி வெரி நைஸ். அதனால் இந்த படம் வந்து ஸ்ரீ கணேஷ் தான் எங்களுடைய இயக்குனர். ஸோ இயக்குனர் ஸ்ரீ கணேஷுக்கு தான் எங்களுடைய நன்றியை சொல்லணும். இந்த மாதிரி ஸ்கிரிப்டை கொண்டு வந்து ஒரு நடுத்தர வர்க்கம் இன்னைக்கு எப்படி கஷ்டப்படுறாங்க. ஒரு வீடு கட்டுறதே அது வந்து 3 BHK தான் இல்லை, ஒரு தலைக்கு மேலே ஒரு கூரை இருக்க வேண்டும் என்று நினைப்பதே வந்து எப்படி பண்ணலாம், எப்படி திட்டமிடுதல் வேணும், அது எப்படி அதை அச்சீவ் பண்ணும். குடும்பன்றது ஒற்றுமையாக இருந்தால் குடும்பம், இல்லாட்டி வீடு தான். வீடு கட்டிடலாம், ஆனால் குடும்பத்தை உருவாக்க முடியாது. இந்த படத்தை குடும்பம் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தகப்பனின் கனவுக்கும் என்ன நடந்தாலும் ஒன்றா இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுக்கணுன்றதுக்காக தயாரிப்பாளர் விஸ்வா, அருண் விஸ்வா, இது வந்து இயக்குனர் அருண் விஸ்வா அடுத்த படத்தில் ஹீரோ நடிப்பது. ப்ளீஸ் சார், சொன்னேன். ஆமாம் சார் வேற ஒன்று அதான் ஒரு நல்ல டீம் தான் சொல்லணும். இதுக்கு வந்து எங்களுடைய உழைப்பை கொடுத்துருக்கேன்னு சொல்லணும். நாங்கள் வந்து இது இப்படி வரோம் அப்படி கலெக்ட் பண்ணாங்க சொல்ல வரல. உழைப்பு கொடுத்துருக்கோம். ஒரு நல்ல மெசேஜ் இருக்குன்றது எங்களுக்கு தெரியுது. அந்த மெசேஜ் கொடுத்துருக்கோன்ற ஒரு எண்ணம். அதனால் எல்லா பக்கமும் போய் மக்களை சந்திக்கணும்னு வந்திருக்கோம். இங்கே வந்து நெல்லையில் அந்த துவக்கம் நெல்லையில் நடந்திருக்கு. நீங்க தான் சொல்லலாம், நான் சொல்ல முடியாது. மக்கள் வந்து ஒவ்வொரு நடிகரும் நம்மளோட படங்களை புரிஞ்சுட்டேன். நீங்க வந்து நானும் பத்திரிகையாளர் தான். அன்பு சகோதரர் ஜெயதேவி அவர்கள் நண்பரே, என்னுடைய நண்பரே, எனக்கு இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு நான் வந்து நான் என்ன சொல்றேன், அந்த காலம் இந்த காலம் எந்த காலமும் நாங்கெல்லாம் போயிட்டே தான் இருக்கோம். இடைப்பட்ட நாள் நான் வந்து வரல. நான் வந்து உங்களுக்கு தெரியும் எங்க இருந்து திருப்பி வந்து மும்மரமா இறங்கி படம் நடிச்சிட்டு இருக்கேன். நான் எந்த காலகட்டத்திலையும் திரையரங்குக்கு போனவனா, எல்லாரையும் சந்திச்சவனா, எந்த ஒரு மாற்றுக்கு இப்பதான் வரவங்களும் இல்லை, எல்லாரும் போயிருக்காங்க. எல்லாரையும் தான் சொல்றேன், எல்லாரும் போயிருக்காங்க. அப்ப மறந்துருப்போம். இப்ப சோசியல் மீடியா இருக்கனால வரணுன்ற ப்ரமோஷன் பண்றது முக்கியமான அம்சம். ஒரு ப்ராடக்ட், ஒரு சோப்பு உருவாக்குறீங்க, அந்த சோப்பு தயாரிப்பதும் கூட நிறுத்திட முடியாதுல்ல, மார்க்கெட் பண்ணும்ல. அந்த மார்க்கெட்டிங் வந்து ஸ்லோ ஆயிடுச்சுன்னா இப்போ வந்து தயாரிப்பாளர் என்ன சொல்றாங்கன்னா, மார்க்கெட் பண்றது நீங்க உதவினாதான் இந்த படத்தை எங்களால் நல்லா எடுக்க முடியும், நினைச்ச மாதிரி எடுக்க முடியும்ன்ற ஒரு கருத்து நிலவுது. அதுக்கு நாங்கள் ஒத்துழைக்கிறோம். ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா தொடர்ந்து வந்து நிறைய படம் நடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. இந்த படத்தில் நடிக்கும் போது அது இயக்குனருக்கும் தயாரிப்பாளரும் சரி, அவங்க வந்து இந்த கேரக்டர் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து நடித்தா நல்லா இருக்கும், அவங்க சொல்ற விதத்தை பார்க்கும்போது இந்த கதை நாங்கள் இருந்தால் நல்லா இருக்கும்னு முடிவு எடுத்தோம். ஸோ போத் ஆஃப் அஸ் அக்செப்டட் டு டு திஸ். ஐயா 2 கூட வரணும்னு ஆசைப்படுறேன். சூரியன் 2 வரணும்னு ஆசைப்படுறேன். நாட்டாமை 2 வரவேற்பு இருக்குன்றது சந்தோஷமா இருக்கு. அதான் இன்னைக்கும் என் முகத்தை பார்ப்பதற்கு மக்கள் ஆவலாக இருக்கான்னு நீங்க சொல்லும் போது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். நல்ல கதை உள்ள கதை அம்சம் உள்ள படம் வரணும், அதுக்கு மக்கள் ஆதரவு. சிறிய படம் பெரிய படம் கிடையாது, கண்டென்ட் இருக்குன்னு சொன்ன இந்த படத்தை வந்து நான் உண்மையிலே வந்து தயாரிப்பு அருண் விஸ்வா பாராட்டுறேன். பிரஸுக்கு முதல்ல போட்டு காமிச்சார். ஏன்னா சில பேர் போட்டு காமிக்கலாமா வேண்டாமான்னு நினைக்கிறேன். படம் எடுத்துட்டோம், காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு இல்லையா. படம் எடுத்து போட்டு காமிப்பாங்க, என்ன இருக்கு, நம்ம நல்லா எடுத்துட்டு வந்து படம் எடுத்துருவோம். போட்டு காமிச்சாங்க. அந்த வேர்ட் ஆஃப் மவுத், உங்க பத்திரிகை சகோதரர் கொடுத்த ஆதரவு பெரிய லெவலில் ரீச் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுறாங்க மக்கள் படம் பார்க்குறாங்க.
இந்த படம் மூலிமா உழைத்தால் வெற்றி உண்டு, நிச்சயம் உண்டுன்னு சொல்லியிருக்கோம். எந்த விதையும் சோட போகணும். ஏன்னா ஒரு வசனத்தை என் மகனான பிரபு சித்தார்த் வந்து ஒரு இடத்துல இன்டர்வியூ போகும்போது நான் தொடர்ந்து ஃபெயில் ஆகிட்டு இருக்கேன், ஆனால் எங்கள் அப்பாவை நினச்சி பார்த்தேன், எந்த தோல்வி வந்தாலும் அடுத்த கட்டம் அந்த தோல்வியை மறந்து விட்டு உழைக்க ஆரம்பிச்சிடறாரு, அந்த மாதிரி நானும் இப்படி இருக்கலாம்னு நினைக்கிறேன்றது ஒரு மெசேஜ் தானே. போராடலாம் அதுதான் உண்மை. உழைப்பு உயர்வு தரும். முன்னேறிந்தால் நீ முன்னேறிந்தால் உலகத்தில் போராடலாம். உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் தான் வாசுதேவன் என் ஃபேமிலி இடத்துல படத்தை முடிச்சாங்க. திருநெல்வேலியில் இருக்கிற எல்லா ரசிகைகளுக்கு தேவயானியோட அன்பான வணக்கம். ராம் சினிமாஸில் 3 BHK எங்கள் படம் ரிலீஸ் ஆகிருக்குது. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ப்ரமோஷனுக்காக நாங்கள் ஒரு டீமாக வந்திருக்கோம். ஆடியன்ஸ் கூட உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் பார்த்தோம், அவங்களுக்கு கூட இன்ட்ராக்ஷன் பண்ணோம். ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா இருக்கு. சூரியவம்சம் அப்புறம் நிறைய படங்கள் நானும் சாரும் நடிச்சிருக்கோம். எல்லா படங்களும் வெற்றி தான். இந்த படமும் சூரியவம்சம் மாதிரியே நீங்கள் எல்லாரும் ஆதரவு கொடுக்குறீங்கன்னு நான் நம்புகிறேன். அதே மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு அழகான படம் குடும்பமாக நாங்கள் எடுத்திருக்கோம். குடும்பமாக வந்து இந்த படத்தை நீங்கள் ஆதரவு கொடுங்க. தேவயானி மேடம் சொன்னாலே ரசிகர்கள் ஜாஸ்தி. படமா இருக்கட்டும், சீரியல் கோலங்களா இருக்கட்டும், அப்படின்னு சொன்னாலே தேவயானி மேடம் மாதிரி ஒரு அக்குமாக்கு சவுத்துல ஒரு மக்களும் என்ன சொல்லுங்க ரசிகர்கள் என்ன சொல்லுவேன், நன்றி தான் சொல்ல முடியும் என்னால். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு அன்பு ஆதரவும் கிடைச்சிருக்குது இல்லையா. எல்லாரும் அவங்க வீட்டோட பொண்ணா, ஒரு சகோதரியா, ஒரு அவங்களோட வீட்டோட ஒரு பொண்ணா நினைக்கிறாங்க. இதை விட ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் எனக்கு இருக்காது. எல்லாரோட மனசுல ஒரு ஒரு பெரிய ஒரு இடத்த நான் ரெடி பண்ணியிருக்கேன், பிடிச்சிருக்கேன். அது அப்படியே இருக்குது. ஒரு மரியாதையோட எல்லாரும் என்னை பயங்கரமா அன்போட பாக்குறாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கு. அது அப்புறம் வேற மீட்டிங், அது வேற மீட்டிங், அது வேற மீட்டிங். இயக்குனருக்கு நீங்க என்ன அன்பு சகோதரர்கள் என்னைக்கு கூட சந்திக்கலாம். இந்த முடியட்டும், இந்த கலை இதெல்லாம் முடியட்டும். பத்திரிகையாளர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாங்கள் சவுத்தில் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இங்கே ராமமுத்திரம் சினிமாஸில் விஷுவல் சவுண்ட்லாம் சூப்பராக இருந்தது. ஆடியன்ஸோட ரியாக்ஷனும் ரொம்ப நல்லா இருந்தது. இதே மாதிரி இன்னும் நிறைய தியேட்டர்ஸ்க்கு போகும். ஸோ நீங்கள் தான் இந்த படத்தை பற்றி நிறைய எழுதணும், சப்போர்ட் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். பொதுவாக இப்போ வரக்கூடிய இயக்குநர்கள் பழைய இயக்குநர்களாக பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஏதாவது ஒரு சீன் சின்னவரை டச் பண்ணியே கொண்டு போகும். சின்னவரினா சென்டிமீட்டரும் ஃபிட்டாகவும் கூடிய போயிருக்கும். ஸோ நீங்கள் ஆஸ் அ டேரக்டராக வரக்கூடிய ஃபியூச்சர் ஃபில்டர் திருநெல்வேலிக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. நிச்சயமா எனக்கு திருநெல்வேலி ஊர் ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் வந்திருக்கேன். நிச்சயமா திருநெல்வேலி நடக்கிற மாதிரி ஒரு கதை பண்ணணும்னு ஆசை இருக்கு. நிச்சயமா சார் அருண் கொஞ்சம் அந்த படத்தை தயாரிச்சிருக்கேன், நடிச்சிருக்கேன், நடிக்க வச்சிருக்கேன். நம்ம ஊர் தேடி அம்மா கேரக்டர்ல தேவயானி நடிச்சிருக்காங்க இந்த படத்துல. தேங்க்யூ சோ மச் மேம். நீங்க இந்த படத்துக்கு சேர்த்த அழகும் கிரேஸும் அது யாராலையுமே பண்ணிருக்க முடியாது. தேங்க்யூ. உங்களோட மகன் நடிக்கிறது என்னோட அதிர்ஷ்டம். தேங்க்யூ சோ மச். இந்த படத்துல ரொம்ப அருமையான நடிப்பை காட்டிருக்கிற சைத்ரா வந்திருக்காங்க. அவங்க இந்த படத்துல ஐஷு அப்படிங்கிற கதாபாத்திரத்துல ஒரு ரொம்ப மிக முக்கியமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்காங்க. அது நீங்க படம் பார்க்கறப்போ நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. நான் ஸ்பாயில் பண்ண விரும்பல. அண்ட் முக்கியமா எங்களோட ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் வந்திருக்காங்க. அருண் விஸ்வா, சாந்தி டாக்கீஸ் அண்ட் ஸ்ரீ கணேஷ். இவர் ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் ஒரு இயக்குனர். இந்த படத்துக்கு இவங்க தான் தாய் தந்தை, எழுத்தாளர் தான் தாய், தயாரிப்பாளர் தான் தந்தை. ஸோ உங்க எல்லாரோட கரகோஷத்தோட அவங்களை நீங்க வெல்கம் பண்ணணும். அண்ட் நாங்க இதுக்கு மேல நேரம் எடுக்க விரும்பல. தேவயானி நம்ம ஏதாவது பேசுறாங்கன்னா அவங்க பேசிட்டோம், இல்ல நாங்க போய் பாக்ஸ்ல உட்காந்து உங்களோட படம் பார்க்கணும். சித்தார்த்தா லாஸ்ட் ஒரு क्वेश्चन. நீங்க பாய்ஸ்ல இருந்து இப்ப வரைக்கும் வில்லேஜ் சார்பிங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்களே, எப்படி? இல்லங்க, அது என் பொழப்புங்க. இது இருந்தாதான் அவங்க இந்த வேலை வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். சோ அதுல சுயநலம் இருக்குன்னு வச்சுக்கீங்களேன். சோ இறைவன் அருள்ல இப்படியே இருக்கணும், அவங்களையும் நான் ரசிச்சுட்டு அன்பு காட்டிக்கிட்டே இருக்கணும். அதுதான் நான் கொடுத்து வச்ச வரமா இருக்கு. அண்ட் மிடில் கிளாஸ் ஃபேமிலில ஒரு பையன் படுற கஷ்டத்தை வந்து இந்த மூவில அழகா எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க. அதுல நீங்களும் நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க. நம்ம எல்லாருமே அங்க என்ன வந்திருக்கோம், நம்ம எல்லாருமே இந்த மிடில் கிளாஸ் தான். நம்மளோட வளர்ப்பு, நம்ம பெற்றோர்களோட வளர்ப்பு. ஏன்னா அந்த காலத்துல நம்ம மிடில் கிளாஸ் சேர மாட்டோமான்னு நம்மளோட தாத்தா காலத்துல அவங்க ஏங்கிருக்காங்க. இன்னைக்கு நம்ம மிடில் கிளாஸை விட்டு வெளியில வர மாட்டோமான்னு நம்ம ஏங்கிட்டு இருக்கிறோம். அதை தவிர வேற வித்தியாசம் கிடையாது. தினமும் ஓடிக்கிட்டே இருக்கணும், தினமும் நம்ம ஃபேமிலிக்காக உழைச்சிக்கிட்டே இருக்கணும். அண்ட் நம்ம அம்மா அப்பாவை சந்தோஷமா வச்சுக்கணும். அது மட்டும் தான். தேங்க்யூ சார். வணக்கம்.
சூரியவம்சம்க்கு என்ன ஆதரவு கொடுத்திருக்கீங்களோ அதே ஆதரவு எங்களோட 3 BHKயும் கொடுங்க. உங்க அன்பு இந்த படத்தையும் நிறைய கொடுங்க. இந்த படத்தை நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. ரொம்ப அன்பா நாங்க இந்த படம் எடுத்திருக்கோம். ஒரு குடும்பமா இதில் நடிச்சிருக்கோம். ஒரு குடும்பமா வந்து எங்களோட 3 BHK நீங்க ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. நான் 20 years கழிச்சு இப்போ ஒரு கம்பேக் கொடுத்திருக்கீங்க. இது நாங்க வந்து அகைன் உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். நிறைய மூவிஸ் கம்பேக் எல்லாம் இல்ல, நான் எப்பவுமே இதுக்குள்ளதான் இருக்கேன். இதே மாதிரி ஒரு வாவ் ஃபேக்டர்ல நாங்க உங்ககிட்ட மூவிஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாமா? கண்டிப்பா கண்டிப்பா. இந்த மாதிரி நல்ல குடும்பமா படங்கள் எடுத்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு நடிக்கிறதுக்கு கேரக்டர் வேண்டாமா? சரியான ஒரு கேரக்டர் கொடுத்தா கண்டிப்பா நான் நடிக்கிறதுக்கு எப்பவுமே ரெடியா இருக்கிறேன். எப்பவுமே வெளியில் போனது இல்ல, கடைசி வரைக்கும் சினிமால தான் இருப்பேன். சோ நல்ல சினிமா எடுத்தா தேவயானி எப்பவுமே இருக்கும். தேங்க்யூ. பாருங்க, சூரியவம்சம் மாதிரி ஹிட் பண்ணுங்க. அவ்வளவுதான். ஆடியன்ஸ்க்காக தான் இங்க வந்த எல்லாருக்கும் பெரிய நன்றி. உங்களுக்கு இந்த படம் கண்டிப்பா ரொம்ப பிடிக்கும்னு நம்புறோம். நீங்க சரத் சார், தேவயானி நாங்க சூரியவம்சம்ல பார்த்த மாதிரி இந்த படத்துல உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நாங்க நம்புறோம். படம் நீங்க பார்த்துட்டு சொல்லுங்க. தேங்க்யூ. இந்த கதை வந்து உங்க வீட்டோட கதையாகவும் உங்க ஒவ்வொருத்தரோட கதையாகவும் இருக்கும் நான் நம்புறேன். பார்த்து உங்களோட கருத்து தேங்க்யூ. இல்ல, நான் இந்த படத்துக்கு நான் தான் ட்ரை பண்ணிட்டு டப் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்குமே அது பிடிக்கும்னு நினைச்சிருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கு படம். எல்லா ஃபேமிலிக்கும் ரொம்ப ரொம்ப கனெக்ட் ஆகுது. நீங்க எல்லாருமே பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு எல்லாருமே டேக் பண்ணுங்க உங்களோட சோசியல் மீடியால. நம்ம எல்லாருமே பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ. பாம்பே தேங்க்யூ. பாருங்க, நாங்க பின்னாடி படம் பார்க்கிறோம். படம் பார்த்துட்டு உங்க கருத்துக்களை பிறருக்கும் சொல்லி இந்த படத்துக்கு நல்ல ஆதரவு தருமாறு கேட்டுக்கிறேன். ஏன்னா வாழ்க்கையில வந்து ஒரு வீடு கட்டுறது எவ்வளவு கஷ்டம் எல்லாருக்கும் தெரியும். உழைப்பு இருந்தால் வெற்றி வரும் என்பது இந்த படத்தை வந்து காட்டியிருக்கோம். அந்த உழைப்பு உயர்வு தரும் என்று உங்களுக்கு தெரியும். ஆனால் நாங்களாம் இங்க வரோம்னு சொன்ன நீங்களாம் வந்து சிறப்பு காட்சியாக இங்க வந்து படம் பார்க்க வந்திருக்கோங்க அனைவருக்கும், இங்க வந்து இதை வந்து சுந்தர் அவர்களுக்கும் அவருடன் உறுதுணையாக பணிபுரிந்த அனைத்து சகோதரர்களுக்கும், நாட்டாமை குடும்பத்தாருக்கும், வருகை தந்திருக்கிற ரசிக பெருமக்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி. ரொம்ப நன்றி. படம் பாருங்க, தொடர்ந்து எல்லாருக்கும் சொல்லுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. This is all the best to all the crew. Sir, last ஒரே group photo